ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் நோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா சேலம் தான், சரியா? ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீனில் இருக்குது. ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இன்னொரு காலேஜ், இதுவுமே அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி தான், சரியா? ஸோ இதுவுமே சேலமில் இருக்குது. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எண்டில் காண்டாக்ட் நம்பர் காணும் அப்படின்னு தேடாதீங்க, சரியா? ஸோ வாண்டட் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் காலேஜ்னால் தெரியும் இல்லையா? ப்ரொஃபஸர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு வாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாருங்கள். சிஎஸ்சி கம்ப்யூட்டர், ஏஐ அண்ட் டிஎஸ்க்கு வாண்டட் இருக்குது. ஏஐ அண்ட் எம்எல்க்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு வாண்டட் இருக்குது. இசிஇ, பயோமெடிக்கல், மெக்கானிக், ட்ரிபிள்இ, அக்ரி வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏக்கு வாண்டட் இருக்குது. எம்சிஏ கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்க்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழுக்கு பிஜி வித்து நெட்டு ஸ்லெட்டு கம்ப்ளீட் பண்ணவங்க வாண்டட் இருக்குது அப்படின்னும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஏஐசிடிஇ அண்ணா யூனிவர்சிட்டி பிரகாரம் இப்போ காலேஜஸ் ஸ்கூல்ஸில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் இருக்குது, இது முடித்தவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ ட்ரைனர் போஸ்டிங்க்குமே நிறைய வேக்கண்ட் இருக்குது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ட்ரைனர் கேட்டிருக்காங்க. ஆப்டிடியூட் ட்ரைனர் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் ட்ரைனர்ஸ் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாக்கு வாண்டட் இருக்குது. பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டீச்சிங் போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க. லைப்ரரியன் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. சிஸ்டம் அட்மின் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் வார்டன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்க்குமே வாண்டட் இருக்குது. குட் டெக்னிக்கல் நாலேஜ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள். ஸ்பெஷல் பேக்கேஜ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு 1 வீக்குள்ளே சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. காலேஜோடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு 1 வீக்கில் வந்துட்டு நீங்கள் அதாவது சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜுக்கு அதுக்கப்புறம் டெக்னாலஜி ரெண்டுத்துக்குமே வந்து செப்ரேட்டாக வந்துட்டு அவங்களோட மெயில் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, சரி? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.